Hi friends, welcome to Samaiyal Point and Recipes. நம்ம இன்னைக்கு காராமணி போண்டா செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம காராமணி ஜெனரலாக நம்மளுக்கு இது மாதிரி காராமணி பெரிய காராமணியும் கிடைக்கும், இது மாதிரி நாட்டு காராமணியும் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நாட்டு காராமணியில் தான் போண்டா செய்ய போகிறோம். இதே 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இது மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி அரிச்சு எடுத்து செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அடியில் ஊறாததெல்லாம் நின்றுடும். அப்போ நம்மளுக்கு போண்டா செய்ய சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊறாதது நின்றுச்சு. எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டியில் ஊற்றி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். மிக்சி கிணத்துல ஒரு துண்டு இஞ்சும் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காராமணி ஊற வச்சுருந்தோம், அதுக்கு 3 பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முதல்ல அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம காராமணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வடை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டா போடுறதுக்கு நம்மளுக்கு வராது. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் சேர்த்து நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிடலாம். இப்போ இதுலேயே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காராமணிக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டோம். தண்ணியை தொட்டு இது மாதிரி போண்டாவாக கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம இது மாதிரி போண்டாவாக கிள்ளி போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வருது பாருங்கள். கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே இப்போ இந்த போண்டாவை நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கும். ஆஃப் சிம்மில் வச்சு சுடலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.